வணக்கம். லவ்வி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் மணி சார் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்து வெளிய வந்த படம் தான் தக் லைஃபு. இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி ஏற்கனவே ஒரு டீசர் வந்திருந்தது. அதில் வந்து ஆண்டவர் கெட்டப்ப பார்த்துட்டு ஒருவேளை ஆண்டவரை பற்றி தான் படம் எடுக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எஜமான் படத்தில் வர அந்த காஸ்ட்யூமை அப்படியே வச்சுருப்பாங்க பிறகு அதை எடுத்து போட்டுட்டு தான் தலைவர் வந்து அந்த டீசரில் வந்து காயல்பட்டத்துலேருந்து ரங்கராஜ சத்தியவேலு அப்படின்னு வந்து சொல்லுவார். இவர் ஏற்கனவே மாரி செல்வராஜ் படத்தில் வந்து இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே அப்போயே வந்து இப்படி ஒரு கடிதத்தை எழுதணும்னு சொல்லியிருப்பார். அது கூட கமல சார் கூட இந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைமில் சொல்லியிருந்தார். அதனால் இந்த படத்தில் ரங்கராஜ சத்தியவேலு கவுண்டர்னு சொன்னதும் எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா திரும்பவும் இப்போ தான் நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னார், இதுமாரி படத்தை எடுத்துகிட்டு போட்டோம்ல, கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குதுன்னு சொன்னார். மறுபடியும் பார்த்தா இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து டீசரை பார்த்துட்டு எல்லோரும் என்ன பண்ணி விட்டாங்க, இது வந்து ஒரு ஆண்டவரை பற்றி கதை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா காஸ்டியூம்லாம் அப்படி தான் இருந்தது. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும் போல் அப்படிங்கிற போல் பேசிக்கிட்டாங்க. ஆனால் படம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் படத்தை போய் பார்த்தா தான் தெரியுது இது ஒரு கேங்ஸ்டர் படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து கமல், அப்புறம் சிம்பு, அசோக் செல்வன், இப்படி வந்து அபிராமி, திரிஷா எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து எல்லோரும் தலைவன் கமலுக்காக தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த படத்தை எதுக்காக பார்க்க போனேன்னா, சித்திரை மாதம் தான் கம்பெனியில் லீவு கிடைக்கல. ஏன்னா அப்போ தான் திரிஷாவுக்கு போக முடியல. இந்த படத்தையாவது திரிஷாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு தான் அந்த படத்துக்கு போனேன். இப்போ படத்தோட கதை வந்து கதையோட ஆரம்பத்திலே 2-3 கேங்ஸ்டர் டீமு பேசிக்கிறாங்க. ஒன்று வந்து கமலஹாசன், இன்னொரு டீம் வந்து அங்கே உள்ள ஒரு செட்டு 2 பேருக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து ஆண்டவர் வந்து சத்தியவேலு வந்து எங்கே வெளியில் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல அந்த குரூப்னு நினச்சிக்கிட்டு எங்களை தப்பிச்சா போன்ற சாமின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்புறதுக்காக வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தால் ஒரே ஷூட்டிங்கு, 2 பேரும் மாறி மாறி சுட்டுக்கிறாங்க 2 கேங்ஸ்டரும். என்னடா அது வம்பா போயிடுச்சுன்னு பார்த்துட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக கமல் வந்து ரெடி ஆகுறாரு. அவர் ரெடியாகி வரும்போது பேப்பர் போடுறவரை வந்து சுட்டு போடுறாங்க. இது வந்து பேப்பர் போடுறவங்கள சுட்டு போட்டோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கும் சின்ன வயசில். அந்த சுட்டது பேப்பர் போடுறவர் யாருன்னா சிம்புவோடைய அப்பா. சிம்பு சின்ன வயசில் இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் சிம்பு இப்படி அவங்க அப்பா சுட்டு போட்டவங்களை நினச்சிக்கிட்டு சிம்பையும் இவர் நம்ம தப்பிக்கிறதுக்கான காரணம் இவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிம்பை வந்து கமல் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. தான் புள்ள போல் அவரே வளர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வளர்ந்து அப்படி கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து 2 கேங்ஸ்டருக்குள்ளே சண்டை வருது. அப்புறம் இதில் வந்து நாசரும் வருவார். நாசர் வந்து இவருடைய அண்ணன் இவர் தான் சின்னவர்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் சக்திவேலை. அப்புறம் வந்து அபிராமியும் வராங்க அந்த கேரக்டரில், சக்திவேலோட ஒய்ஃபாக வராங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணன் மகளை வந்து ஒருத்தவன் கொன்று விட்டான், லவ் பண்ணி ஏமாற்றி கொன்று விட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் சக்திவேல் வந்து போய் அவனை கொன்னுப்புட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அந்த கொன்னவன் யாருன்னா அவன் தான் அந்த சேட்டோட மகன் நினைக்கிறான். சேட்டோட மகங்கிறதுனால இவர் கொண்டு போகிறாரா, அவர் பெரிய ஆளுங்கிறதுனால 2 பேருக்குமான கேங்ஸ்டர். இந்த படத்தில் வந்து கேங்ஸ்டர்னு மூவின்னு தான் சொன்னாங்க. நம்ம ஆள் என்ன சொல்லியிருப்பானோ, மணிரத்னம் வந்து காஷ்மீரையும் காதலையும் சேர்த்து வச்சு அழகாக படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். கூட இருந்த யாரோ சொல்லியிருப்பாங்க இவருக்கு, இப்போ உள்ள நம்ம ஆளுவெல்லாம் பவர் ரேஞ்சர்ஸும் ஸ்பைடர்மேனும் பார்த்துட்டு வளர்ந்தவங்க. இவங்க வந்து காதல் ஃபிலிம் பார்க்குறத விட ஒரு கேங்ஸ்டர் படம் தான் பார்க்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் கூட எடுத்திருக்காரு. அந்த படம் தான் பார்க்குறாங்கன்னு மணிரத்னன்ட்ட போய் யாரோ காதலில் சொல்லியிருக்காங்க. அவனும் சரி காதல் மூவி எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இனி, அதனால் ஒரு கேங்ஸ்டரை எடுத்துரும் அப்படின்னு ஒரு புதிய முயற்சி தான் பண்ணி எடுத்திருக்காரு. ஒரு வழியாக 2K கிட்ஸுக்கு வந்து படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், படம் அருமையாக இருக்குங்க படங்கிறான். மியூசிக் எப்படியா இருக்குன்னா, மியூசிக் மாரியே இருக்குங்க அப்படிங்கிறான். ஒரு ஆளும் ஒரு விதமாக படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கான ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடைசியில் வந்து இப்போ சிம்பு வந்து அண்ணன் பிள்ளைய வந்து ஒருத்தன் ஏமாற்றி கொன்னதுனால இவன் போய் அவனை சுட்டுவிட்டு இவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. பொறுப்பு எல்லாத்தையும் சிம்புட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. கூட இருக்க கேங்கில் உள்ளவங்கலாம் கோவப்படுறாங்க. இத்தனை நாள் வந்து இருந்த நம்மள்ட்ட கொடுக்காம ஒரு சின்ன பையன்ட்ட போய் பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாங்களேன்னு அப்புறம் சிம்பு கொஞ்சம் உசுப்பேற்றி கமலையே போட வைக்கிறாங்க. கடைசியில் வந்து கமலை கொண்டு போய் ஒரு பெரிய மலையில் நிற்க வச்சு அவர் மலையிலேருந்து தள்ளி விட்டு கொல்றாங்க. அவர் கீழே வந்து அடிபட்டு திரும்பவும் தப்பிச்சு வர்றாரு. தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த கதை வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து திரும்ப வந்து அந்த இவரை கொன்னவர் எல்லாரையும்
இவரு போட்டு தள்ளுறாரு. இதுதான் வந்து இந்த படத்தோட கேங்ஸ்டரு. கடைசியில வந்து இந்த படத்தோட கதை எண்டுக்கு வந்தாச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு பாசமலர்ன்னு சொல்லலாம். ஒரு அண்ணன், தங்கச்சி 2 பேருக்கான சேர்த்து வைக்கிறது தான் இந்த கதையோட கடைசி கிளைமேக்ஸா இருந்தது. கடைசியில சிம்புட்ட வந்து மாறி, மாறி இவங்க சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தில வந்து அண்ணன், தங்கச்சி சென்டிமெண்ட்ட தான் காட்டியிருந்தாங்க. கடைசியா அப்படி தான் படம் முடிஞ்சிருந்தது. சிம்புட்ட வந்து உன்னோட தொலைஞ்சு போன சந்திரா வந்து இவ தான் அப்படின்னு சொல்லிப்புட்டான். சந்திராவுக்கும் உன் அண்ணன் இவங்க தான்னு 2 பேரும் அறிமுகப்படுத்தி வச்சு, அந்த பொண்ணு வந்து அண்ணன பார்க்க முடியாம பாசத்தில பார்க்கும்போது அண்ணன் செத்துப்புட்டானே அப்படிங்கிற மாரி அதுவும் அழுவ ஆரம்பிக்குது. அப்புறம் இவரும் தங்கச்சிய கடைசியா தேடி கண்டுபிடிக்கும்போது நம்மளும் சாவ போறோம்ல அப்படிங்கிறதுனால 2 பேரும் அழுதுகிறாங்க. இந்த படத்த வந்து நீங்க பார்க்கலாமான்னு கேட்டா, பார்க்குறதும், பார்க்காததும் உங்க விருப்பம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில செலவு பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க போய் பார்க்கலாம். சில பேர் வந்து தலைவன் நடித்த படத்த இப்படி சொல்லிப்புட்டான் அப்படிங்கிற மாரி முட்டு பாய்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. முட்டு பாய்ஸ் வந்து பொதுவா தியேட்டருக்கு வெளியில தான் சித்திரை வைகாசியில காத்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிப்புட்டு, தியேட்டருக்கு வெளியில தான் இந்த பேனர்ல தான் முட்டு குடுப்பாங்க. ஆனா நம்ப ஆளுங்க என்ன பண்ணிப்புட்டாங்க, என் தலைவன் படிச்ச படம் எப்போதுமே ஃபெயிலியர் ஆனதில்ல அப்படின்னு சொல்லி, இவங்க படத்தில முட்டு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் இந்த கதையோட கதை. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக்க போடுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி.